ஓகே ஓகே சரி பார்ப்போம். இந்த கற்கை நெறியினுடைய இணைப்பாளராக நான் தான் இருக்கிறேன். என்னுடைய பெயர் சாகிதியன். நீங்கள் எனக்குத்தான் உங்களுடைய மெசேஜ் எல்லாம் நீங்கள் போட்டிருந்தீங்க. உங்களுடைய பெயர், உங்களுடைய ஏனைய தகவல்களை எல்லாம் எனக்கே நீங்கள் என்ன செஞ்சுருந்தீங்க, அனுப்பியிருந்தீங்க. ஓகே, என்னுடைய கண்டக்ட் நம்பரை நான் இங்கே சொல்கிறேன். இந்த ஸ்லைட் முடிஞ்சதுக்கு, இந்த கிளாஸ் முடிஞ்சதுக்கு பின்னால் இந்த ஸ்லைடையும் நான் என்ன செய்வேன், உங்களோட குழுமத்தில் போடுவேன் என்பதையும் சொல்லிக்கொள்கிறேன். உங்களுடைய கேள்வி பதிலுக்கான நேரமும் பின்னால் நான் வச்சிருக்கிறேன். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக நீங்கள் இருங்க என்கிற செய்தியை நான் இப்போ யூஸ் பண்ணுறது. அடுத்த நம்பரை யூஸ் பண்ணுறேன் தான், ஆனால் மிக குறைவு சவுதி நம்பர். ஓகே, அதே போன்று இந்த கற்கை நெறியை நடாத்துகின்ற நிறுவனம் நீலானசாப் ஆன்லைன் இன்ஸ்டிடியூட் என்கின்ற நிறுவனம். இது இலங்கையிலே பதிவு செய்யப்பட்ட ஒரு கல்வி நிறுவனம். ஆனால் இதனை நாங்கள் சவுதி அரேபியாவில் இருந்து தான் இயக்கி கொண்டு இருக்கிறோம். எங்களுடைய நிறுவனத்தினுடைய சிஇஓ, ஃபவுண்டர் டைரக்டர் அர்ஹம் சார் அவங்கள பற்றிய இங்கே தகவல்களையும் நான் என்ன செஞ்சிருக்கிறேன். சாருடைய கண்டக்ட் நம்பரும் இங்கே இருக்குது. ஓகே, சரி, இல்லையா? ஓடி என்ட்ரன்ஸ், ஓடி பிரிமினரி, ஓடி ஃபைனல் சொல்லி 3 நம்ம முதல் வருடம், 2ஆம் 3ஆம் என்று சொல்லி 3 எக்ஸாம்ங்கிறது நமக்கு இருக்குது. ஆனால் இந்தியா மக்களை பொறுத்த வரைக்கும் எல்லோருக்குமே இதை எழுதணும். ஆலிமா, முபல்லிகா, அதே போன்று ஆலிம்கள் எல்லோருக்குமே ஒரு நீண்ட கால ஒரு ஆசை. அப்துல்லாமா பி அரபிக் நம்ம என்ன செய்யணும், எல்லாருக்குமே எழுதணும்ங்கிற ஆசை வந்து இருக்குது. ஆனால் எல்லாருக்கும் இருக்கிற சவால் என்னன்னு கேட்டால், நேரம் அதுக்கென்று ஒதுக்குவது சிரமமாக இருக்குது. பெண்களை பொறுத்த வரைக்கும் குடும்பம், அவங்களுடைய பிள்ளை குட்டி என்று சொல்லி அவங்களுக்கு அதுல பிசி வந்து இருக்குது. ஆண்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய தொழில் இப்படி என்று சொல்லி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான சவால்கள் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். பொதுவாக நேரம் என்பது மிகப்பெரிய ஒரு சவாலாக இருப்பதை நம்ம என்ன செய்யலாம், அவதானிக்கலாம். அதே போல இன்னொரு விஷயம் இடம். இந்த இடம் என்பது எங்க போய் நம்ம படிக்கிறது, கற்பதற்கான இடம், இதுவும் கூட ஒரு மிகப்பெரியதொரு சவாலாக இருக்கிறத நம்ம என்ன செய்யறோம் பார்க்கலாம். அதனாலதான் இந்த கற்கை நிறைய நாங்கள் என்ன செய்யறோம், ஆன்லைன் வாயிலாக வச்சு இருக்கிறோம். எல்லோருமே கற்கலாம் என்கிற அடிப்படையில தான் நாங்கள் என்ன செஞ்சிருக்கிறோம், இப்படியான ஒரு விடயத்தை ஏற்பாடு செஞ்சு இருக்கிறோம். ஓகே, சரி, நான் பார்ப்போம் இந்த பேப்பர் கிளாஸுடைய நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னால், இப்ப இதுவரைக்கும் நாங்க என்ன செஞ்சிருந்தோம், மாணவர்களுக்கு நாங்க அந்த பாடங்களை படிச்சு கொடுத்துட்டு இருந்தோம். மாணவர்களுக்கு பாடங்களை நாங்க என்ன செஞ்சிருந்தோம், எல்லா பாடங்களையும் படிச்சு கொண்டு இருந்தோம். ஆனால் இப்ப என்னன்னு கேட்டால், இந்த பேப்பர் கிளாஸ் என்பது கடைசி 1 மாதம் 2 மாதங்களை மையப்படுத்தி தான் நம்ம என்ன செய்யறது, வைக்கிறது. ஆனால் சடன்லியாக நேற்று வந்த ஒரு தகவல் தான், எக்ஸாம் மே 5 என்று சொல்லி நம்ம என்ன செஞ்சது பார்த்தது. அப்படின்னு சொன்னால் போன வருடம் மே 25 26 அப்பதான் நடந்துச்சு. அதைத்தான் நானும் எதிர்பார்த்தேன். ஒரு 1.5 மாசம் இருக்குது, நம்ம என்ன செய்யலாம், அழகாக இந்த கிளாஸை கொண்டு போகலாம். ஆனால் இருக்கிற நாள் சுருங்கிட்டு இப்போதைக்கு 3 வாரம் தான் இருக்குது பேலன்ஸா. 3 வாரம் தான் இருக்குது பேலன்ஸா இந்த கிளாஸை செய்யறது. ஓகே, நம்ம பார்க்கலாம். மாணவர்கள் சிறந்த பெறுபேறுகளை பெற வேண்டும் என்பது மிக முக்கியமான ஒரு நோக்கமாக என்ன செய்யுது இருக்கு. இதுவரைக்கும் எங்கள்கிட்ட இருந்து படிச்ச எல்லோருமே அல்ஹம்துலில்லாஹ் யாருமே ஃபெயில் இல்லை, சிறந்த பெறுபேறுகளை பெற்றிருக்கிறாங்க என்கிற விஷயத்தையும் நாங்கள் சொல்லிக் கொள்றோம். எங்களோட இந்த எக்ஸாம் ரிசல்ட் வந்ததோட நாங்கள் என்ன செஞ்சிருந்தோம், எல்லா ரிசல்ட்ஸையும் உண்டாக்கி நாங்கள் என்ன செஞ்சிருந்தோம், போட்டிருந்தோம். எங்களுடைய ஸ்டேட்டஸ்ல, எங்களோட குரூப்ல எல்லாம் போட்டிருந்தோம். ஓகே, அடுத்தது இந்த மிகப்பெரிய ஒரு நோக்கம் சட்டத்திட்டங்களை புரிஞ்சு கொள்றது. அதே போன்று இஸ்லாமிய மூல நம்ம பார்க்கலாம். அந்த புக்ஸ்ல பார்த்தோம் என்றால் ஒரு நம்ம சொல்ல உம்மஹாத்துல் கிதாப் அல்லது மசாதிருல் கிதாப் என்று சொல்லக்கூடிய அந்த அளவுக்கு ஒரு மூல நூல்களாக இருப்பதை பார்க்கலாம்.
அதை நாம படிக்கிற நேரத்துல நமக்கு இன்னும் சில தூண்டுதல்கள் ஏனைய புக்கை படிக்கணும் என்கிற அந்த உணர்வும் கூட நமக்கு என்ன செய்யுது, ஏற்படுது. அதே போல இந்த எக்ஸாம் அரபுல இருக்கிறதுனால அரபு மொழியை நம்ம இன்னும் வளப்படுத்திக் கொள்வதற்கு இந்த பரீட்சை, இந்த புத்தகங்கள் நமக்கு இன்னும் வந்துட்டு என்ன செய்யுது, துணையாக இருக்குது. இதுல நகு எல்லாமே என்ன செய்யுது, சிலபஸ் ஆகவும் இருக்கிறது என்பதை எல்லோருக்குமே தெரிஞ்ச விஷயம். ஓகே, இப்ப அடுத்தது பார்ப்போம் இந்த கற்கை நிறையினுடைய சிறப்பம்சம். அந்த பேப்பர் கிளாஸ் மட்டும்தான் நம்ம பேஸ் பண்றோம். பேப்பர் கிளாஸ் மட்டும்தான் நம்ம என்ன செய்யறோம், இங்க வந்துட்டு பேஸ் பண்றோம். இதுல ஒரு மாத்தையில அனைத்து பாடங்களையும் மீட்டுவதற்கான ஒரு வழிகாட்டலை நாங்க என்ன செய்யறோம், இதனுடைய சிறப்பம்சமாக நம்ம பார்க்கலாம். லெவல் 1 இருந்தால் 2 எக்ஸாம் இருக்குது. 2 எக்ஸாமும் 4 பாடங்களை மையமாக கொண்டது. அதே போல வந்து லெவல் 2ல இயர் 2ல 6 பாடம் இருக்குது. அதுலேயும் கூட ஃபிக்கு என்றால் உசூல் ஃபிக்கு, தப்சீர் என்றால் உசூல் தப்சீர், ஹதீத் என்றால் உசூல் ஹதீத், இதையும் சேர்க்கப்பட்டதாகத்தான் அந்த பாடங்களும் இருக்குது. லெவல் 3க்கும் 6 பாடங்கள் இருப்பதை ஓகே. அதே போன்று இந்த பாடங்கள் தொடர்பான நுணுக்கமான விடயங்களை அறிந்து கொள்ளல், எக்ஸாம்ல எப்படியான கேள்விகள் வரும் என்பதற்கான சில டெக்னிக், சில நுணுக்கங்களை புரிந்து கொள்வதற்கும் இந்த வகுப்புகள் நமக்கு துணையாக இருக்கும். இறுதி டைம்ல நாம செய்கிற இந்த வகுப்புகள். அடுத்தது கேள்விகளை நன்கு புரிந்து விடையளிப்பதற்கு போதுமான பயிற்சிகள் வழங்கப்படும். இப்ப நாம 2017ஆம் ஆண்டுல இருந்து 2024ஆம் ஆண்டு வரைக்குமான 7 வருட பேப்பர்களை நம்ம பார்க்க இருக்கிறோம். பார்க்குற சந்தர்ப்பத்துல இந்த கேள்விகளை சரியாக புரிய வேண்டும். அதுக்கு எப்படி நம்ம ஆன்சர் பண்றங்கிற விஷயங்களை எல்லாம் நம்ம துரித மீட்டல் இந்த பாஸ் பேப்பர் ஊடாக நம்ம என்ன செய்யலாம், புரிந்து கொள்ளலாம். அடுத்தது இந்த இதை டீச் பண்றாக்கள் யாருன்னு பார்த்தால் இந்த துறையில் பயிற்றுவிக்கப்பட்ட ஆசிரியர்களாகத்தான் என்ன செய்யறாங்க, இருக்கிறாங்க. நீண்டகால அனுபவம் உள்ளவர்கள். இந்த பாடங்களை ஆல்ரெடி நடாத்தினாக்கள். அதே போன்று அப்துல்லமா எக்ஸாம் எழுதின இந்திய ஆக்களும் எங்கள்கிட்ட என்ன செய்யறாங்க, இருக்கிறாங்க என்கிற செய்தியை நாங்கள் என்ன செய்யறோம், தெரிவித்துக் கொள்கிறோம். ஜூம் என்பதையும் சொல்றோம். உஸ்தாத் வாய்ஸ் பிரேக் ஆகுதுங்க உஸ்தாத். உஸ்தாத் வாய்ஸ் பிரேக் ஆகுது. எங்களுடைய எல்லா சொல்லுங்க, வாய்ஸ் பிரேக் ஆகுதா எல்லாருக்குமா? கொஞ்சம் சொல்லுங்க பாப்போம். ஆமா உஸ்தாத் பிரேக் ஆகுது. ஆமா உஸ்தாத். ஓகே, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஓகே, டிவைஸ் மாத்தி இருக்கிறேன் நான். இன்ஷா அல்லாஹ் பாப்போம் என்ன நடக்குன்னு சொல்லி. என்ன சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ். ஓகே, இப்ப கிளியரா வாய்ஸ் என்ன? இப்ப கிளியர் உஸ்தாத், அல்ஹம்துலில்லாஹ் கிளியர். ஓகே ஓகே ஓகே, என்ன இஷ்யூண்டா சொல்லுங்க. நாங்க நடத்துற கிளாஸ் எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி எங்களோட வெப்சைட்ல நாங்க போடுவோம். இப்ப எல்லாருமே வந்து எங்களோட வெப்சைட்ல நீங்க என்ன செய்யணும், ரெஜிஸ்டர் ஆகணும். அப்படி கஸ்டமர் சொல்ற ஆட்களுக்கு நாங்க என்ன செய்வோம், கிரியேட் பண்ணி கொடுப்போம். அவங்களுக்கு நாங்க அவங்க அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி கொடுப்போம். அவங்க என்ன செய்யலாம், அதன் மூலமாக நடந்து முடிந்த வகுப்புகளை அவங்க என்ன செஞ்சு கொள்ள முடியும், பார்த்து கொள்ள முடியும். நடந்து முடிஞ்ச வகுப்புகளை என்ன செஞ்சு கொள்ள முடியும், பார்த்து கொள்ள முடியும் என்பதையும் நாங்க என்ன செய்யறோம், சொல்லிக் கொள்கிறோம். அதுக்கு எல்எம்எஸ் சிஸ்டம் என்று சொல்லி சொல்றது. எங்களோட கிளாஸுக்கு வந்த ஆக்களுக்கு அது அந்த சிஸ்டம் வந்து எப்படிங்கிறது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஓகே, அடுத்ததை பார்ப்போம். எல்லா கிளாஸுகளுமே வந்து பவர்பாயிண்ட் ஸ்லைட் மூலமாகத்தான் நாங்கள் என்ன செய்யறோம், செஞ்சு கொண்டு போறோம். அதே போன்று இந்த வகுப்புகள் எல்லாம் அனைவரும் கலந்து கொள்ள முடியுமான நேரத்துல தான் என்ன செய்யுது, இந்த வகுப்புகள் எல்லாம் நாங்க நடாத்த திட்டமிட்டு இருக்கிறோம். அதே போன்று ஆண்கள் பெண்கள் 2 சாராருக்கும் எங்கள்கிட்ட என்ன செய்யுது, இந்த மாதிரியான
அப்துல்லமாவுடைய வகுப்புகள் இருக்கு என்பதையும் நாங்க என்ன செய்யறோம், சொல்லிக் கொள்கிறோம். அதே போல இது வந்துட்டு ஒரு கட்டணம் ஒன்று நாங்க எடுப்போம், ஒரு குறைவான ஒரு கட்டணம் ஒன்று. இது ஃப்ரீ கிளாஸ் இல்ல, நாங்க கட்டணம் ஒன்று நாங்க என்ன செய்வோம், அறவிடுவோம். அந்த கட்டணம் பற்றிய விஷயங்களை நாங்க பின்னுக்கு என்ன செய்ய, இந்த ஸ்லைட்லயே நான் போட்டிருக்கிறேன், உங்களுக்கு அது தெரிய இருக்கும். அதே போல நாங்க அந்த புக்ஸுகள் எல்லாமே PDF மூலமாக உங்களுக்கு அனுப்புவோம். எக்ஸாம் பேப்பர் எல்லாமே நாங்க என்ன செய்வோம், உங்களுக்கு அனுப்புவோம். அந்த எக்ஸாமுடைய ஆன்சர்களை நாங்க என்ன செய்வோம், வகுப்புல வந்துட்டு உங்களுக்கு கிளியர் பண்ணுவோம். அதே போல இந்த வகுப்புகள் எல்லாமே தமிழ் மொழி மூலமாகத்தான் என்ன செய்யும், நடக்கும். ஓகே, அடுத்து நான் பார்க்கலாம் இந்த பாடங்களை. என்ன இருக்குது, இந்த பாடம் முதலாம் ஆண்டுக்குரிய பாடம் நஹு, அடுத்து தப்சீர், ஹதீஸ். இந்த நஹுங்கிற சப்ஜெக்டோட நஸ்ர்ங்கிற ஒரு பாடமும் இருக்குது, மின்ஹாஜுல் அரபியா புக்கை மையமாக கொண்டது. அடுத்த தப்சீரும் ஹதீஸும் சேர்ந்த மாதிரி ஒரு பாடம், மொத்தம் 2 பாடம். இந்த 2 பாடத்துக்கு நாங்க என்ன செஞ்சிருக்கிறோம், 2017ஆம் ஆண்டு தொடக்கம் 2024ஆம் ஆண்டு வரைக்குமான இந்த எங்கள்கிட்ட அந்த பாஸ் பேப்பர் இருக்குது, அதை நாங்க என்ன செய்வோம், முழுமையாக விளங்கப்படுத்துவோம். முதலாவது கேள்வி இருந்து 25வது கேள்வி வரைக்கும் நாங்க என்ன செய்வோம், தொடராக இதை விளங்கப்படுத்துவோம். அடுத்தது வந்து செகண்ட் இயர் எக்ஸாம். செகண்ட் இயருக்குரிய இந்த பாடங்களையும் நாங்க என்ன செஞ்சிருக்கிறோம், போட்டிருக்கிறோம். நஹு, பலாகா, தப்சீர், அதே போல உசூல் தப்சீர், ஹதீஸ், உசூல் ஹதீஸ், ஃபிக்கு, உசூல் ஃபிக்கு, அடுத்த தாரீகுல் இஸ்லாம். இந்த 6 பாடங்களும் வரும். நஹுல நஹுல் வாலி ஒன்றும் இருக்கு, 2 ஜுஸ் சிலபஸாக இருக்கு. 3வது நீங்க பாடத்தை எடுத்தீங்க என்றால் 3வது இயர், இதுல நஸ்ர், கதீம் வல் ஹதீஸ், நலம் அல் ஹதீஸ், அல் கதீம் வல் ஹதீஸ், ஃபல்சஃபா இஸ்லாமியா, அகீதா இஸ்லாம் 2ம் சேர்த்தது, இல்முல் லுகல் அரபியா, தாரீகுல் அதபுல் அரபி அல் ஹதீஸ், அத்தாரீகுல் இஸ்லாமி என்று சொல்லி 6 பாடங்களை மையப்படுத்தியதாக என்ன செய்யுது, இந்த லெவல் 3யும் என்ன செய்யுது இருக்கு. இப்ப இந்த பேப்பர் கிளாஸ்ல உங்களுக்கு ஜாயின் ஆக விருப்பம் என்றால் நாங்க சிறப்பம்சங்களை சொல்லி இருக்கிறோம், இரு நோக்கங்களை சொல்லி இருக்கிறோம், பாடங்களை சொல்லி இருக்கிறோம், எக்ஸாம் பேப்பர் எத்தனாம் ஆண்டு இருந்து எத்தனாம் ஆண்டு வரைக்கும் இருக்குது என்பதெல்லாம் நாங்க என்ன சொல்லி இருக்கிறோம், சொல்லி இருக்கிறோம். ஓகே, தயவு செய்து உங்களோட மைக்களை ஓபன் பண்ணிக்கொள்ளுங்க, தயவு செய்து மைக்களை ஓபன் பண்ணிக்கொள்ளுங்க. புதுசா ஜாயின் ஆகிற ஆக்களும் கூட உங்களோட மைக் ஓஃப்ல இருக்குதா என்பதை பார்த்து கொள்ளுங்க. ஓகே, இப்ப பாருங்க, உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு எல்லாமே கிளியர்னு சொல்லி சொன்னால் உங்களுடைய பெயர், உங்களுடைய தகவல்களை நீங்க என்ன செய்யணும், எங்களுக்கு வந்து அனுப்ப வேண்டும். உங்களுடைய பெயர், உங்களுடைய வயது, ஆனா பெண்ணாங்கிற விஷயம், உங்களோட நேட்டிவ் கண்ட்ரி, கரண்ட் அட்ரஸ், டேட் ஆஃப் பர்த், ஜாப், அதே போல ஃபோன் நம்பர், வாட்ஸ்அப் நம்பர், உங்களோட இமெயில், இதை நாங்க டெக்ஸ்டாக நான் குரூப்ல போடுவேன், நீங்க அதை ஃபில் பண்ணி அனுப்பினீங்கன்னா ஓகே. அடுத்து நாங்க இந்த கட்டண விவரங்களையும் இதுல சொல்லி இருக்கிறோம். நாங்க இந்த கோர்ஸுக்கு வந்துட்டு லெவல் 1 இருந்தாலும் சரி, 2, 3 எதுவாக இருந்தாலும் நாங்க என்ன செய்வோம், 800 இந்தியன் ருபீஸ் நாங்க என்ன செய்வோம், பேமெண்டாக நாங்க எடுப்போம். உங்களோட தகவல்களை நீங்க ஃபில் பண்ணி அனுப்பினால் நீங்க எந்த நம்பருக்கு ஜிபே பண்ணணும் அல்லது எந்த அக்கௌண்ட்டுக்கு நீங்க செல்லியை டிரான்ஸ்ஃபர் பண்ணணும் என்பதை நாங்க என்ன செய்வோம், உங்களுக்கு வந்துட்டு அனுப்பி வைப்போம். ஓகே, அந்த கட்டண விவரங்களை நீங்க என்ன செய்யலாம் பார்க்கலாம். கல்ஃப்ல இருக்கிற ஆக்களும் இருக்கலாம், அதே போன்ற வெளிநாடுகளில் இருக்கிற ஆக்களும் நீங்க $35 நீங்க என்ன செய்யணும், பே பண்ண வேண்டி இருக்கும். இந்த பேமெண்ட்டை வந்துட்டு நீங்க கட்டினத்துக்கு பின்னாலதான் அந்த குழுமத்துல நாங்க உங்களை என்ன செய்வோம், சேர்ப்போம். இன்ஷா அல்லாஹ் நீங்க பேமெண்ட் கட்டினத்துக்கு பின்னாலதான் உங்களை அந்த குழுமத்துல நாங்க ஜாயின் பண்ணி அதுல இருந்துதான் கிளாஸ் நாங்க என்ன செய்வோம், கொண்டு போவோம். அதே போல நீங்க பார்க்கலாம், இந்த 3 வாரங்கள் இருக்கிறபடியினால நாங்க ஒவ்வொரு வாரமும் 4 நாள் நாங்க என்ன செஞ்சிருக்கிறோம், கிளாஸ் போட்டு இருக்கிறோம். லெவல் 1 இருந்தால் 4 நாள் இன்னைக்கு டைமோட சேர்த்து நாங்க போட்டிருக்கிறோம். அதே நேரம் டைம்ல ஏதாவது இஷ்யூ இருந்தால் எல்லாருமாக பேசி ஒரு முடிவுக்கு என்ன செய்யலாம், வரலாம். திங்கள், வெள்ளி, சனி, ஞாயிறு லீவு நாட்கள்ல ஃப்ரீயா இருப்பீங்க என்பதால நான் என்ன போட்டு இருக்கிறேன். லெவல் 2 ஆக்களுக்கு இயர் 2, அதாவது என்ன இருக்குது செகண்ட் இயர், இவங்களுக்கு புதன், வெள்ளி, சனி, ஞாயிறு ஆகிய நாட்கள். இதுல வந்து ஏஎம் ஆக இருக்குமா, இதுல இது வந்து இன்னைக்கு கொஞ்சம் போறோங்க. எஸ், இன்னைக்கு சனிக்கிழமை காலையில, அது சனிக்கிழமை காலையில 10:30 இருந்து 12க்கு காலையில. அதே போல வந்து இங்கேயும் ஞாயிற்றுக்கிழமை செகண்ட் இயருக்கும் 10:30 இருந்து 12 இருக்கும். தேர்ட் இயருக்கு நான் போட்டிருக்கேன் திங்கள், வெள்ளி, சனி,
3 நாட்களும் நான் போட்டிருக்கிறோம். அதே போல வகுப்பு எப்ப ஆரம்பிக்கப்படும் என்றால் இன்றைக்கு 12ஆம் தேதி நமக்கு இருக்கிற நாள் பத்தாது. அதனால திங்கட்கிழமையே கிளாஸ் நம்ம ஸ்டார்ட் பண்றோம்னு இருக்கிறோம். அதுக்குள்ள நீங்க உங்களோட பேமெண்ட்களை கட்டி முடியுங்கோ. இன்னும் இருக்குது 4ஆம் மாசம் 14ஆம் தேதி திங்கட்கிழமை ஃபர்ஸ்ட் இயருக்கும் தேர்ட் இயருக்கும் ஸ்டார்ட் ஆகும். 4ஆம் மாதம் 16ஆம் தேதி புதன்கிழமை செகண்ட் இயருக்கு என்ன செய்யப்படும் கிளாஸ்கள் ஸ்டார்ட் ஆகும். அதே போன்று எங்கள் நிறுவனத்தினுடைய ஏனைய கற்கை நெறிகள் எல்லாமே நான் போட்டிருக்கிறேன். நாங்க என்னென்ன கிளாஸ்கள் செஞ்சு கொண்டு வரோம்ங்கிறது குர்ஆன் கிளாஸ், தஜ்வீத் கிளாஸ், குர்ஆன் திலாவத், பேசிக் அரபிக், ஸ்போக்கன், டிப்ளமா இன் அரபிக், அல் குர்ஆன் இஜாசா, அதே போன்று லாங்குவேஜ் ரீதியான பாடங்கள், அதே போன்று இலங்கை பாடசாலை, இலங்கையினுடைய பல்கலைக்கழக மாணவர்களை மையப்படுத்திய பாடநெறிகளையும் நாங்க என்ன செய்யறோம் மேற்கொண்டு வரோம். இதுதான் எங்களை பற்றிய ஒரு முழுமையான சுருக்கமான விவரங்கள். இப்போது உங்களுக்கான கேள்வி நேரமாக இருக்குது. நீங்க உங்களோட கேள்விகளை நீங்க என்ன செய்யலாம் கேட்கலாம். கேள்வியை கேட்கிற நேரத்துல உங்களோட பேரை நீங்க என்ன செய்யலாம் பேரை சொல்லி உங்களோட கேள்வியை கேளுங்க. ஒரு ஆள் ஒரு கேள்வியை கேட்டதுக்கு பின்னால அடுத்த ஆக்கள் கேளுங்க. எல்லாருமே மைக்கை ஒன் ஷாட்ல ஒன் பண்ணி கொண்டு பேச வேண்டாம். ஒரு கேள்வியை கேட்டால் அதே கேள்வியை மீண்டும் என்ன செய்ய வேண்டாம் கேட்க வேண்டாம் என்பதையும் நாங்க என்ன செய்யறோம் சொல்லிக் கொள்கிறோம். கட்டண விவரங்கள் சாட் பாக்ஸ்ல கேட்டிருக்கிறீங்க. இன்னும் இருக்குது பார்த்துக்கொள்ள இயலும். இன்னும் இருக்குது நீங்க இதை பார்த்துக்கொள்ள இயலும். ஓகே, உங்களோட ஏதாவது கேள்விகள் இருந்தால் நீங்க என்ன செய்யலாம் கேட்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு உஸ்தாத். வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சொல்லுங்க. அந்த அமௌண்ட் மொத்தத்துக்கும் அந்த ஒரு கிளாஸ், அதாவது என்ட்ரன்ஸ்னா என்ட்ரன்ஸ்க்கு மட்டும் அவ்வளோ இந்த அமௌண்டா இல்ல பெர் மந்த்துக்கு அந்த மாதிரியா உஸ்தாதா? இல்ல பெர் மந்த் நாங்க மொத்தமாக உங்களோட 2017ஆம் ஆண்டு இருந்து 2024ஆம் ஆண்டு வரைக்குமான எல்லா பேப்பரையும் நாங்க வழங்கப்படுத்துவோம். எல்லா சப்ஜெக்ட்டுக்கும். இப்ப ஃபர்ஸ்ட் இயரா இருந்தாலும் சரி, செகண்ட் இயரா இருந்தாலும் சரி. இப்ப 12 கிளாஸ் நாங்க குறைஞ்சது 12 கிளாஸ் 12 பிளஸ் தான் நாங்க செய்ய போறோம். அப்ப அந்த 12 கிளாஸுக்கும் சேர்த்து தான் இந்தியன் ரூபீஸ் 800 ரூபா. அதான் உஸ்தாத், மொத்தத்துக்கும் 800, அந்த 12 கிளாஸ்க்கும் 800 அப்படிதானே உஸ்தாத்? எஸ் எஸ். ஓகே உஸ்தாத், ஜஸாக்கல்லாஹ். ஜஸாக்கல்லாஹ் ஹைர். ஓகே, உங்களோட குரூப்ல போட்டீங்கன்னு பாருங்க அந்த. ஓகே உஸ்தாத், பாத்துக்கிறேன். ஓகே. அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சொல்லுங்க. இந்த அப்சல் உலமான்றது இப்ப ஆலிமா முடிச்சவங்க படிக்கிறதா இல்ல அது எப்படி? ஓகே, அப்சல் உலமாங்கிறது நீங்க யோசிக்கலாம். இப்ப ஆலிம் முடிச்சிருக்கணும்ங்கிற நிபந்தனை இல்ல. +2 இருந்தால் நீங்க என்ன செய்யலாம் அது படிக்கலாம். +2 முடிச்சிருந்தாலோ அல்லது 10th படிச்சிருந்தாலும் நீங்க என்ன செய்யலாம் அதை படிக்கலாம். 10th இருந்து போறாக்கள் ஃபர்ஸ்ட் இருந்து போக வேண்டியிருக்கும். 10th படிச்சுட்டு இருக்கிறார் 10th படிச்சிருக்கீங்கன்னு சொன்னால். அதே நேரம் +2 நீங்க படிச்சிருக்கீங்கன்னு சொன்னால் நீங்க நேரடியாக என்ன செய்யலாம் லெவல் இயர் 2ல இருந்து நீங்க போய்கொள்ள முடியும். இயர் 2ல இருந்து நீங்க போய்கொள்ள முடியும். அடுத்தது இப்ப நீங்க ஸ்டார்டிங்ல இருந்து படிக்கணும் என்று சொன்னால் நாங்க உங்களுக்கான வகுப்பை நாங்க ஜூலைல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். சாரி, ஜூன்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஜூன்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். நீங்க எக்ஸாம் போட வேண்டி இருக்கும். அக்டோபர் நவம்பர்ல யூனிவர்சிட்டிக்கு நீங்க அப்ளை பண்ண வேண்டி இருக்கும். இப்ப இந்த கிளாஸ் என்னன்னு கேட்டால் இப்ப நாங்க சொல்ற இந்த கிளாஸ் நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. இது பேப்பர் கிளாஸ். யாரெல்லாம் அப்ளை பண்ணி இருந்தீங்களோ எக்ஸாமுக்கு அவங்க இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் மந்த் எக்ஸாம் எழுத இருக்கிறாங்க. அவங்களுக்கான இதான் இது. நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. இது அவங்களுக்கான கற்கை நெறிதான். அவங்க எக்ஸாம் எழுத இருக்கிறாங்க நெக்ஸ்ட் மந்த். அவங்கள கைட் பண்றதுக்கு தான் இந்த எக்ஸாம் நாங்க என்ன இந்த கிளாஸ் நாங்க என்ன செஞ்சிருக்கிறோம் வச்சு இருக்கிறோம். புரிஞ்சுதா எல்லாருக்கும்? ஓகே, அடுத்த கேள்வியை கேட்கலாம் நீங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு உஸ்தாத். பர்வீன் மாலிக் வலைக்கும் அஸ்ஸலாம். எப்படி இருக்கீங்க உஸ்தாத்? அல்ஹம்துலில்லாஹ், நல்லா. சொல்லுங்க. இல்ல உஸ்தாத், சம்ஷுதீன் உஸ்தாத் அடுத்த மாசம் 5ஆம் தேதி எக்ஸாம் சொல்லிட்டு ரெக்கார்டிங் மாதிரி வந்திருக்கு. அது கன்ஃபார்ம் தானே உஸ்தாத்? கன்ஃபார்ம் மாதிரி தான் இருக்குது. எப்படியோ இன்ஷா அல்லாஹ் மே லாஸ்ட் ஒரு எக்ஸாம் நடந்து முடியும். இப்போதைக்கும் கன்ஃபார்ம் மாதிரியே நீங்க புரிஞ்சு கொள்ளுங்க. எதுவும் இஷ்யூ இருந்தால் டேட் பின்னுக்கான நம்ம அதை பார்க்கலாம். அப்படிங்களா? ஓகே. எப்படி
ஓகே உஸ்தாத் ஃபீஸ் மட்டும் கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க உஸ்தாத். ஓகே பாப்போம். ஃபீஸ் கொஞ்சம் கம்மி பண்ண முடியாதா பாக்குறீங்களா? சரிங்க. பாப்போம். ஃபீஸை கம்மி பண்றத யோசிப்போம் இன்ஷா அல்லாஹ். ஓகே 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 ஹைர் பாப்போம். இது வந்து மந்த்லி இது இது வந்து முழு கற்கை நெறிக்குமான ஃபீஸ் தான் இது. அது ஒரு மந்த் நடந்தாலும் நடக்கும், அதை தாண்டி நடந்தாலும் நடக்கும். உங்களுக்கு எக்ஸாம் எப்ப எப்படி சொல்லுங்க. இல்ல இது இப்ப ஃபார்ம் வந்து ஏற்கனவே அப்ளை பண்ணவங்களுக்கு இப்ப எக்ஸாம் நடக்குது. இப்ப இனி அப்ளை பண்ண போறவங்களுக்கு உஸ்தாத் அவங்களுக்கு வந்துட்டு நாங்க கிளாஸ் வந்துட்டு நாங்க ஜூன்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். அது மந்த்லி பேமெண்ட் தான். அது 500 தான் நாங்க செய்யறது. அது 500. எழுத போறதுல நாங்க இப்ப கலந்து கொள்ள முடியாது. அவங்க எழுத போறாக்கள் இதுல கலந்து கொள்ள முடியாது. இது பிரயோசனம் இல்லை அவங்களுக்கு. இது அவங்களுக்கு பிரயோசனம் இல்லை. யாரெல்லாம் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணினாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் இது பிரயோசனம். ஓகே ஓகே. அஸ்ஸலாமு அலைக்கும் உஸ்தாத். வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உஸ்தாத் இப்போ வந்து 5ஆம் தேதி வந்து கன்ஃபார்ம்ங்கிற மாதிரி போட்டிருந்தாங்க ஷம்ஷுதீன் ஹஸ்ரத்து. ஆனா ஓகே இப்ப எக்ஸாம் வந்து இப்ப காலேஜ்ல படிக்கிற பசங்களுக்கு வந்து 5ஆம் தேதி வந்து எக்ஸாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. என்ன பண்றது அதுக்கு? நீங்க 5ஆம் தேதின்னு சொல்லி பிளான்ல வச்சுக்கொள்ளுங்க. இப்போதைக்கு நமக்கு 5 தானே வந்து இருக்குது, வேற என்ன வருதா என்பதை நாம் பிறகு பார்ப்போம். இப்போதைக்கு 5ன்னு சொல்லியே கன்ஃபார்ம் பண்ணிக்கொள்ளும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு உஸ்தாத். வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. 5ஆம் தேதி எக்ஸாம் போட்டிருக்கிறது வந்து பிரிமினரி அந்த அதாவது செகண்ட் இயர்க்கும் தேர்ட் இயர்க்கும் தான் உஸ்தாத் போட்டிருக்கு. ஃபர்ஸ்ட் இயருக்கு போடல அப்படியா? ஃபர்ஸ்ட் இயருக்குன்னு எதுவுமே அந்த 2 சப்ஜெக்ட் தானே ஃபர்ஸ்ட் இயருக்கு, அது இல்லைங்களே. ஆமா பாப்போம். அதான் சப்ஜெக்ட் உள்ள மட்டும் தான் எக்ஸாம் போட்டிருக்கு. சரி ஓகே சரி, நாம பேப்பர் கிளாஸ் நாம படிப்போம். எப்படியும் எல்லாருக்குமே வந்து 5 to 5 6 வந்து ஃபர்ஸ்ட் இயருக்கு, மத்த கிளாஸுக்குலாம் 5 to 10. ஓகே. மைடின் மீரால் சொல்லி இருக்கிறாங்க. அவங்க சம்சி நசரத் அவங்களுடைய மிக முக்கியமான மாணவிகள்ல ஒருத்தர். அவங்க சொல்லியிருக்கிறாங்க 5ம் 6ம் ஃபர்ஸ்ட் இயருக்கும், அப்புறம் 5 to 10 செகண்ட் இயரும் தேர்ட் இயரும். அப்துல்லம்மா பொறுத்த வரைக்கும் ஆரம்பித்தால் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு பாடம் குயிக்கா என்ன செஞ்சிடும், நடந்து முடிஞ்சிடும். அப்ப 5 to 10 அவங்களுக்கு செகண்ட் இயரும் தேர்ட் இயரும், ஃபர்ஸ்ட் இயருக்கு வந்து 5ம் 6ம். ஓகே. எப்படியும் 5ஆம் தேதி கன்ஃபார்மா வச்சுக்கொள்ளுங்க எல்லாரும். ஓகே. வேற அங்க வந்து இப்ப காலேஜ் படிக்கிறாங்கல்ல, வேற காலேஜ்ல படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அவங்களுக்கு வந்து எக்ஸாம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி கேள்விப்பட்டேன். ஸோ அவங்க என்கிட்ட கேக்குறாங்க எப்படி எக்ஸாம் எழுத வருது, அந்த டைமிங்ல காலேஜ்ல எக்ஸாம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அது தெரியல, அவங்க டேட் போட்டு இருக்கிறாங்க. அது என்ன நடந்தாலும் அவங்களோட எக்ஸாமுக்கு நான் போகத்தான் போகணும். அடுத்தது வந்துட்டு அவங்களோட சென்டர் சென்னையில மட்டும்தான் இருக்கு. யாராக இருந்தாலும் சென்னை போய் தான் அந்த எக்ஸாம் என்ன செய்யணும், அவங்க எழுத வேண்டும். இப்ப அவங்க காலேஜ்ல வேற எக்ஸாம் இருந்தாலும் இந்த டைம்ல இவங்களோட எக்ஸாம் இருந்தால் அது போகத்தான் போகணும், வேற ஆப்ஷன் இல்ல. அஸ்ஸலாமு அலைக்கும் உஸ்தாத். வலைக்கும் அஸ்ஸலாம். உஸ்தாத் வந்து சென்டர் வந்து நியூ காலேஜ்ல போடுவாங்க, அப்படி இல்லைன்னா மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில 2 இடத்துலயுமே போடுவாங்க அப்படின்னு சொல்றாங்களே உஸ்தாத். கன்ஃபார்மா ஒரு இடம்னு சொல்ல முடியாதா உஸ்தாத்? எனக்கு தெரிஞ்சதுக்கு போன முறையெல்லாம் சென்னை மட்டும் தான் போட்டேன், மெட்ராஸ் யூனிவர்சிட்டி மட்டும் தான் போட்டிருந்தாங்க இல்லையா? நியூ காலேஜ் ஹஸ்ரத், நியூ காலேஜ் தான் எப்பவுமே சென்டர். எஸ் நியூ காலேஜ், நியூ காலேஜ் தான் போட்டிருந்தாங்க. என்ன எஸ் ஒன்று தான் போட்டிருந்தாங்க இல்லையா? வேற இல்லையா அவங்களோட? வேற கிடையாது ஹஸ்ரத், எப்பவுமே நியூ வேற காலேஜ் கிடையாது, ஒன்று தான் போடுவாங்க. எங்க இருந்தாலும் அங்க மட்டும் தான் போய் எழுதணும், நியூ காலேஜ்ல மட்டும் தான் போய் எழுதணும். இது ஆஃப்டர்நூன் சொல்றாங்களே உஸ்தாத், மதியானம் தானே உஸ்தாத்? எஸ் ஆஃப்டர்நூன் தான். ஒரு நாளைக்கு ஒரு பாடம் ஆஃப்டர்நூன் தான் நடக்கும். 2 to 5 ஏன்னா டைம் அப்படித்தானே? அல்ல 1 to 4 பழமையான எக்ஸாம் டைம்? 2 to 5. ஒரு சின்ன ஒரு சொல்லணும் பெண்கள் கிட்ட, தேவையில்லாத கேள்விகள்லாம் கேட்காதீங்க. யூனிவர்சிட்டி வெப்சைட்டை பாருங்க, அதுலயே போட்டிருக்கு. யூனிவர்சிட்டி வெப்சைட்ல வந்துருச்சு. அதாவது 5ஆம் தேதி எக்ஸாம் ஆஃப்டர்நூன், மற்ற காலேஜ் எக்ஸாம்லாம் காலையில இருக்கும். நீங்க எல்லாம் சேர்த்து ஹஜரத்தை குழப்பம் பண்றீங்க, திருப்பி திருப்பி அந்த கேட்ட கேள்வியே கேட்டுக்கிட்டே இருக்கீங்க.
ஆஃப்டர்நூன் எக்ஸாம். மற்ற காலேஜுக்கு காலையில எக்ஸாம் இருந்தா அஸ்ஸலாமு அலைக்கும் சிஸ்டர். இல்லனா அவங்க வெளியூர் வந்து எழுதுறாங்கல்ல, அதனால வெப்சைட்ல போய் பாருங்க. ஃபர்ஸ்ட் இயரா இருக்கறனால எங்களுக்கு தெரியல, முன்ன பின்ன எதுவும் அனுபவம் இல்ல, அதனால தான் கேக்குறோம். மத்தபடி Okay, குழப்பம் fine. யூனிவர்சிட்டி இல்ல. வெப்சைட்ல போய் பாருங்கப்பா. வெப்சைட்ல போட்டிருந்தா அது கன்ஃபார்மா இருக்கும். நீங்க வெப்சைட் சொல்லுங்க குரூப்ல சிஸ்டர். போட்டனாலதான் இவ்வளவு குழப்பம் உங்களுக்கு. அதுல போய் பாருங்க, யூனிவர்சிட்டி வெப்சைட் போய் பாருங்க இன்ஷா அல்லாஹ். இல்ல ஆஃப்டர்நூன் தான் போட்டிருக்கு சிஸ்டர். அது பிரச்சனை இல்ல. இப்ப இங்க கும்பகோணத்துல இருந்து சென்னை வர்றதுக்கு எப்படி ரொம்ப நேரம் டிராவலிங் இருக்குல்ல, அதுதான் சொல்றேன். அதுக்காக தான் கேக்குறோம். இல்ல அவங்க வந்துட்டு இப்ப பொதுவாக வந்துட்டு அவங்க என்ன செய்யறன்னு கேட்டால் அதுக்கு முன்னாடியே வந்து தங்குவாங்க, தங்கி தான் படிக்க எக்ஸாம் போறாங்க. அநேகமா தூரடங்கள்ல இருந்து வாராக்கள். ஆமாங்க ரைட்டா? ரூம் போட்டு தங்கி தான் படிப்பாங்க, எக்ஸாம் எஸ், எழுதுவாங்க. மதரசாகள்ல அங்க இங்க ரூம் கேக்குறாங்க. போடுறாங்க. இப்போ எல்லாரும் இப்போ வராங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு அந்த டைமிங் எல்லாம் வச்சு பார்க்கும்போது அவங்க அதுக்கு முன்னாடி ட்ரெயின் டிக்கெட் எல்லாம் புக் எஸ் பண்ணணும் இல்லையா? சோ எஸ் அதனாலதான் அவங்க எல்லாம் கன்ஃபார்ம் பண்ணிக்க கேக்குறாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் இயர்ல பெரும்பாலும் வெளியூர்ல இருந்து வரவங்க தான் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் இயர் மட்டும் இல்ல, செகண்ட் இயர் தேர்ட் இயர் எல்லாத்துலயும் இருக்கிறாங்க. சரிங்க உஸ்தாத். எல்லாத்துலயும் இருக்கிறாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, வேற காலேஜஸ்லயும் செமஸ்டர் எக்ஸாம் நடக்குதுன்னு. லாஸ்ட் டைம் நாங்க எழுதும் போதும் அப்படிதான். எங்களுக்கு செமஸ்டர் எக்ஸாம் காலேஜ்லயும் இருந்தது, இந்த எக்ஸாமும் நாங்க இருந்தது. நாங்க இந்த எக்ஸாம்க்கு ப்ரிஃபர் பண்ணி நாங்க இதை எழுதிட்டோம். ஆனா இப்ப என்னன்னா, நான் இப்போ ஒரே ஒரு பேப்பர் மட்டும் என்னால எழுத முடியலன்றதுனால நான் இந்த வருஷம் அதை எழுதுறேன். நம்ம அப்சல்யூட் உலமால என்ன நெகட்டிவ்னா, நம்ம இந்த வாட்டி நான் ஸ்கிப் பண்ணிட்டேன்னா நெக்ஸ்ட் இயர் நான் இந்த பேப்பர் கிளியர் பண்ணா மட்டும்தான் நான் தேர்ட் இயர் எக்ஸாம் அப்ளை பண்ண முடியும். அதனால நீங்க செமஸ்டர் காலேஜ் செமஸ்டரை விட்டுட்டு அப்சல்யூட் உலமாக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க. ஏன்னா காலேஜ்ல வந்து நம்ம நெக்ஸ்ட் செமஸ்டர்ல அந்த பேப்பர் கிளியர் பண்ணிடலாம் இல்லையா? அதனால காலேஜ் எக்ஸாம் ஸ்கிப் பண்ணிட்டு நீங்க இதை அட்டன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த கேப் வராது. இந்த வருஷம் நான் அந்த மாதிரி செகண்ட் இயர் நான் மற்ற பேப்பர் கிளியர் பண்ணிட்டேன். ஆனா இந்த ஒரு எக்ஸாம் எழுதாதனால நான் இன்னைக்கு ரிப்பீட் பண்ண வேண்டிய சூழ்நிலை. அதனால ஃபர்ஸ்ட் டைம் எழுதுறவங்களுக்கு இது எனக்கு தெரிஞ்ச ஒரு இன்ஃபர்மேஷன். ஓகே சிஸ்டர், ஜஸாக்கல்லா. ஏன்னா அவங்க என்கிட்ட டவுட் கேட்டுட்டு இருந்தாங்க என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு. சரி அதனால தான் நான் கேட்டேன். சிஸ்டர். ஜஸாக்கல்லா. ஜஸாக்கில்லா சிஸ்டர். ஓகே, வேற ஏதாவது கேள்விகள் இருக்குதா? உஸ்தாத் அஸ்ஸலாமு அலைக்கும். சொல்லுங்க. சுமேல் ஷாஹின் பேசுறேன் உஸ்தாத். சொல்லுங்க. ஹரக்கத் பத்தி சொல்லுங்க உஸ்தாத். ஹரக்கத் போடக்கூடாதுன்ற மாதிரி தான் ஹரக்கத் சொல்றாங்க. போடக்கூடாது. ஆல்ரெடி எஸ், ஹரக்கத் நான் ஆல்ரெடி கிளியர் பண்ண விஷயம் தானே அது. ஹரக்கத் அது போடக்கூடாது. என்னன்னா உஸ்தாத் ஒரு டவுட் ஹரக்கத் என்னன்னா, போட இப்போ தஃப்சீருக்கு ஓகே. இப்போ நஹுக்கு பாத்தீங்கன்னா ஹரக்கத்தை வச்சுதான் நம்ம அதுல என்ன ரூல் இருக்குன்றத நம்ம எக்ஸ்போஸ் பண்ண முடியும் இல்லையா? அதுல என்ன பண்றது உஸ்தாத்? அதுலயுமே ஹரக்கத் இல்ல இல்லாமயே தான் இல்ல எழுதணுமா? இப்ப அவங்க தானே சொல்றாங்க எழுத வேணாம் அப்படி சொல்லி. ஏன் நீங்க போட பாக்குறீங்க? இல்ல அப்படி இல்ல. போட்டுட்டு ஒருவேளை அதுல மார்க் கம்மி பண்ணிடுவாங்களா? அந்த மாதிரி டவுட் தான் உஸ்தாத். இல்ல அவங்க அவங்க போட வேணாம்னு சொல்றாங்க. அப்ப ஏன் நீங்க போட போறீங்கங்கிற நான் கேக்குறேன். இல்ல போடல உஸ்தாத். போட அப்படி வேணாம். போடனா மார்க் குறைச்சிட மாட்டாங்கல்ல? இல்லைங்க ஹஸ்ரத், அவங்க என்ன கேக்குறாங்கன்னா, இப்ப நகவு சப்ஜெக்ட்லாம் வந்து நம்ம ஹரக்கத் வச்சுதானே கிளியர் பண்ணுவோம். அதுக்காக அவங்க சொல்றாங்க, இப்போ நகவு எப்படி அது திருத்துவாங்க, மார்க் கம்மி பண்ணிடுவாங்களோன்னு பயப்படுறாங்க. மைடிமிரால் அவங்க பொதுவாகவே வந்து போட வேணாம்னு தானே சொல்றாங்க. என்ன எல்லா பாடத்துக்கும்? ஆமாங்க ஹஸ்ரத், எல்லா சப்ஜெக்ட்டுமே போடக்கூடாது. அல்ஹம்துலில்லாஹ் போன தடவை நாங்க நகவு எழுததான் செஞ்சோம், ஹரக்கத் போடாம தான் எழுதிட்டு வந்தோம். நல்ல மார்க் தான் வந்திருக்குது அல்ஹம்துலில்லாஹ். ரொம்ப ஜஸாக்கில்லா ஹைரன் கசீரா. ஜஸாக்கல்லா கைரா சிஸ்டர். ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும். சலாம் துல்லாஹி பரகாத்துஹு. அஜ்ரத், இப்போ 8வது வரைக்கும் படிச்சவங்க ஃபர்ஸ்ட் குர்ஆன் மட்டும் ஓத தெரியும், ஆலிமா படிக்கணும்னா இந்த இதுல கலந்துக்கலாமாங்க? இது ஆலிமா இல்ல, இது ஆலிமா படிப்புக்குரியது இல்ல. இது பிஏ அரபிக் டிகிரி எக்ஸாமுக்குரியது. சரிங்க. அப்ப இதுல நீங்க கலந்துக்கலாமா? இல்ல நீங்க எக்ஸாமுக்கு நீங்க அப்ளை பண்ணியிருந்தா மட்டும்தான் இதுல கலந்து கொள்ளலாம். அப்படி இல்லாமல கலந்து கொள்ள முடியாது. நீங்க ஆலிமா முபல்லிகா படிக்கணும்னா அதுக்கு வேற இடங்கள் இருக்குது, நீங்க அதுலதான் படிக்கணும். இந்த படிப்பு படிக்க முடியாது.
இந்த படிப்பு படிச்சு நீங்க ஆலிமாக முடியாது. இது நல்லா புரிஞ்சு சரி கொள்ளுங்க. இது அப்துல் உலமாவுடைய எக்ஸாம். அஃலல் உலமான்னு சொன்னால் சிறந்த ஒரு ஆலிம். நீங்க ஆலிமாக இருந்து உங்களை இன்னும் நீங்க நல்லா டெவலப் பண்ணணும் என்பதற்காக வேண்டி கவர்மெண்ட் என்ன செய்யுது, உங்களுக்கு சில எக்ஸாம்களை வச்சு டிகிரி தருது. அதான் இதுல விஷயம், வேற ஒண்ணும் இல்லை. சரிங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். ஓகே ஓகே. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி. வேற ஏதாவது கேள்விகள் இருக்குதா? வேற ஏதாவது கேள்விகள் இருக்குதா? அஸ்ஸலாமு அலைக்கும் உஸ்தாத். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் இயருக்கு வந்து 4 சப்ஜெக்ட் தானே உஸ்தாத், அதனால ஃபீஸ் மட்டும் கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணலாம். சரி ஓகே, நீ மெசேஜ் போடுங்க பாப்போம். ஓகே. ஓகே முடிச்சுக்கொள்ளுமா அப்ப? ஓகே இன்ஷா அல்லாஹ். ஜஸாக்கல்லாஹ் ஹைர். உங்களோட வேற ஏதாவது கேள்விகள் இல்லைன்னு நினைக்கிறேன் நான். அப்படி இருந்தால் இந்த வாட்ஸ்அப்புக்கு நீங்க என்ன செய்யுங்க, மெசேஜ் போடுங்க. நான் என்ன செய்யறேன்னு பாக்குறேன். ஜஸாக்கல்லாஹ் ஹைர் எல்லாருக்கும். பாரக்கல்லாஹ் ஃபீக்கும். மீண்டும் ஒரு